வெல்கம் டு ராசி அகாடமி, நிலக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம், கோயில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம். இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம்தான். இந்தியாவில் கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு மேலே விவசாயத்துறையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா தொழிலுமே உங்களுக்கு தெரியும், விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆடை போடுறோம் அப்படின்னாலும் அந்த நூல் உற்பத்தி விவசாயத்து மூலமாக பருத்திலேருந்து தான் வருது. நம்ம உணவு தானியங்கள், நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுமே விவசாயம் மூலமாக தான் கிடைக்கிது. மனிதனுக்கு உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் விவசாயம் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிது. சரிங்க. அப்போ நம்ம நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்களின் தேவை பூர்த்தி போக நம்ம ஏற்றுமதி பண்ணி இந்தியாவில் ஜிடிபி ரேட் அதிகப்படுத்தி காமிக்கணும். அதுக்காக நம்ம விவசாயத்தில் பசுமை புரட்சி வந்திருக்கு. பல ஆண்டு காலமாக பசுமை புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நிலம் நம்மளால் அவ்வளவுதான். அது இந்தியாவில் கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலமாக 1000 ஆண்டு காலமாக அவ்வளோதான். இந்தியா அவ்வளவுதான். ஏன்னா பாகிஸ்தான் பிரிக்காதுக்கு முன்னாடி மிக பெருசாக இருந்திருக்கலாம். பிரித்த பிறகு இந்தியா அவ்வளோதான். அப்போ இந்த குறிப்பிட்ட நிலத்துக்குள்ளே வருஷம் மக்கள் தொகை அதிகப்படுத்தி ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனால் நிலம் அதே தான் இருக்குது. இதில் இவங்களுக்கு தேவையான உணவுகளையும் நம்ம பூர்த்தி பண்ணணும். அதனால தான் விவசாய புரட்சி, பசுமை புரட்சி. சரி, இப்போ நம்ம இந்த விவசாய புரட்சிக்கு எது ஊண்டுகோல் அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன். இப்போ நம்ம +2 முடித்த மாணவர்களுக்கு பிஎஸ்சி அக்ரி, பிடெக் அக்ரி அப்படின்றது 2 வகையான கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி அக்ரி அப்படின்றது சயின்ஸ் ஸ்ட்ரீம், பிடெக் அக்ரின்றது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். அப்போ நம்ம இந்த 2 கோர்ஸுக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ பிஎஸ்சி அக்ரி இந்த கோர்ஸை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2ல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. இது போக வொகேஷனல் குரூப்பில் அக்ரி சம்மந்தமாக படிச்சிருப்பாங்க. இவங்க படிக்கலாம். சரி, அப்போ இவங்களுக்கு நல்ல கோர்ஸு, நல்ல காலேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ 185 கட் ஆஃப் மேலே வாங்குறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். அப்போ 185க்கு கீழே வாங்குறவங்களுக்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும்னா, டிஎன்ஏயு அப்ரூவ்டு காலேஜஸ்ஸு ஒரு 25 காலேஜஸ்ஸு வரை இருக்குது. அதிலே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இது போக நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வேறு இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்ந்துங்க. அப்போ நம்ம +2 முடித்த மாணவர்கள் வெல் எஜுகேட்டட், அதாவது நல்லா படிக்கணும், தரமாக எல்லாமே நாலேஜ் கேதர் பண்ணணும் அப்படின்னா எந்த காலேஜை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ +2 அதிக மார்க் எடுத்துகிட்டு நல்ல காலேஜஸ்ஸு நீங்கள் அட்மிஷன் போடாதுக்கு முன்னாடி உங்கள் சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் போய் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஃபீஸ் கட்டாததுக்கு முன்னாடியே அந்த காலேஜை சுற்றி பாருங்கள். எவ்வளோ லேண்ட் இருக்குது, போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, உங்களுக்கு தேவையான லேப் இருக்கா, அந்த லேபில் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கா, அங்கே ப்ரொஃபஸரோட குவாலிஃபிகேஷன், அதாவது காலேஜோட ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு புத்தகமே இருக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும். அது அந்த புக்ஸை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை வழங்க முடியும். இந்த கல்வியில் நீங்கள் எது மாதிரி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பயிர் வகைகள், அதாவது பயிரில் என்னென்ன நோய் தாக்கங்கள்லாம் ஏற்படுது, அந்த நோய் தாக்கங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க, விதைகள். ஏன்னா இப்போ தான் நான் சொன்னேன் 140 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணணும்னு நம்ம என்ன செய்யணும், ஹைப்ரிட் விதைகள். இப்போ நீங்கள் தக்காளியே பார்ப்பீங்க, கடையில் விற்கும்போது ஹைப்ரிட் தக்காளின்னு நீங்களே சொல்லுவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பழங்கள், காய்கள் எல்லாமே ஹைப்ரிட்ஸாக இருக்கும். ஏன் ஹைப்ரிட் நம்மளுக்கு நோய் வர வைக்காதுங்க. அது சில பொருளிகள் தான். ஹைப்ரிட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா காலகட்டத்துக்குமே கிடைக்கிறது மாதிரி ஒரு உற்பத்தி தான் ஹைப்ரிடு. இது அதிக நாள் தாங்கும், வேகமாக கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும். இன்னொன்று, நம்ம மக்கள் தேவை பூர்த்தி பண்ணுறதுக்காக கொத்து கொத்தாக காய்க்கிறது. அதாவது ஒரு நார்மலாக என்ன காய்க்குமோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு உற்பத்தி உண்டாக்குறது தான் ஹைப்ரிடு.
இது போக மண் பரிசோதனை, எந்த மண்ணில் என்ன போட்டால் என்ன விளையும், அந்த ஸ்டடி பண்ணுவீங்க. இது போக இரிகேஷன், அதாவது பாசன முறை. இப்போ நீர் வந்து நம்மளுக்கு மழைப்பொழிவு அவ்வளோதான். பல ஆண்டு காலமாக இந்த மக்கள் தொகை பெருக்கமே இருக்குது, பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸு நிறையா வந்திருக்கு, பேப்பர் மில்ஸ் இருக்குது, இது போக விவசாயம் இருக்குது, மக்கள் தொகை பயன்பாடுகள் இருக்குது. இது போக நம்ம எப்படி வந்து நீரை பயன்படுத்தினால் நம்ம இந்த விவசாயத்தில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நீர் மேலாண்மை. சரிங்களா? இதெல்லாம் பற்றி தான் நீங்கள் படிப்பீங்க. வேலைகள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் படித்து முடித்த பிறகு ஒரு அக்ரி அட்வைசராக போகலாம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் பற்றி எக்ஸாம் வரும், அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். பேங்க்கில் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கும், அது லோன் சேங்ஷன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வரும் அக்ரிகல்ச்சருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகலாம். இது போக யூபிஎஸ்சி எழுதலாம். ஏன்னா நிறைய மாணவர்கள் யூபிஎஸ்சி எழுதுறதுக்காகவே பிஎஸ்சி அக்ரியில் வந்து ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது இப்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காலேஜஸ்க்கு ஒரு வேரியேஷன் ஆகும். ஏன்னா கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறது ஒன்று, இவங்க வசூல் பண்ணுறது ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா கடந்த பல ஆண்டுகாலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். இருந்தாலும் நீங்கள் 185 மார்க் மேலே போகும்போது உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷனு 120க்குள்ளேயே வந்துடும். சரி 185 இல்லை, நாங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்துக்கு சில காலேஜில் டொனேஷன் போடுவாங்க உங்கள் மார்க் வச்சு தான். சில காலேஜஸில் டொனேஷன் போடுவாங்க, சில காலேஜஸில் 2,10,000 ரூபாய்க்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், புக்கு, யூனிஃபார்ம் எல்லாமே, ட்ரைனிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரியில் வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு மேலும் நிறைய தகவல் தெரியணும் அப்படின்னா எங்கள் ராசி அகாடமிக்கு நீங்கள் எந்நேரம் கால் பண்ணலாம். அடுத்து வந்து பிடெக் அக்ரி. பிடெக் அக்ரி அப்படி என்னன்னா, இப்போ நம்ம ஒரு விவசாயத்துக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு காலத்தில் கையில் நாற்று நட்டாங்க, இப்போ மிஷினில் நாற்று நடுறாங்க. அறுவடை கையில் பண்ணாங்க, இப்போ மிஷினில் அறுவடை பண்ணுறாங்க. இப்போ கோதுமையாக இருக்கட்டும், மக்காச்சோளமாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், வெள்ளைச்சோளமாக இருக்கட்டும், இருங்குச்சோளமாக இருக்கட்டும், கையில் அடித்து மாடை வச்சு நடக்க விட்டு அதோட தனியாக பிரித்து எடுத்தாங்க கருதுலேருந்து. இப்போ அதுக்கு தனியாக மிஷின் இருக்குது. அதாவது சின்ன சின்ன மோட்டார்ஸு கை மூலமாக உரங்கள், இது மருந்துகள் தெளித்தோம். இப்போ மோட்டார், அதாவது பெட்ரோல் மோட்டார் இருக்குது. இது போக எலக்ட்ரிக் சார்ஜிங் இருக்குது. இது போக ட்ரோன் மூலமாகவே மருந்து தெளிக்கிறோம். இது மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, விவசாயத்துக்கு தேவையான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் தான் இந்த பிடெக் அக்ரியில் நம்ம படிப்போம். இது வந்து 4 ஆண்டு கோர்ஸ் தான். இந்த யாரெல்லாம் படிக்கலைன்னா +2 வந்து மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும், அவ்வளோதான். இது பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இது நம்மளுக்கு தேவையானது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். இதில் எப்படி நம்ம சீட்டு எடுக்கலாம், நமக்கு எப்படி சீட்டு கிடைக்குன்னா, இது வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமாக போயிடும் பிடெக் அக்ரி அப்படின்ட்டு. இதுக்கு தேவையான மார்க்கு வந்து இப்போ நீங்கள் ஆவரேஜாக 150க்கு மேலே கட் ஆஃப் இருந்தாவே போதும், நல்ல காலேஜஸ்லேயே சீட்டு கிடைக்கும். 150க்கு கீழே கட் ஆஃப் இருக்கிறபோது டயர் 3 காலேஜுக்கு போகிறீங்களாக்கும் உங்களுக்கு 50,000 ரூபா ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் தான் வரும். இதே டயர் 2 காலேஜஸ்க்கு போயிட்டீங்களாக்கும் 75,000 இல்லாட்டி 1,00,000 வரைய வந்துடும். டயர் 1 காலேஜ் போனால் 2 லட்சம் கூட வரலாம் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ். ஏன்னா ஒரு காலேஜஸோட நேம் பிராண்டை வச்சு தான் அவங்க ஃபீஸே போடுறாங்க. ஏன்னா நாங்கள் பல ஆண்டு காலமாக மாணவர்களுக்கு ஆலோசனையும் சேர்க்கையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 200 காலேஜுக்கு மேலே அட்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மூலமாக ஒவ்வொரு காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றத தகவல் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பிடெக் அக்ரிலாம் முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிக்கிற கம்பெனிகளில் தான் வேலைக்கு போவீங்க. அது எனி டிகிரி முடித்தாவே யூபிஎஸ்சி எழுதலாம். அக்ரிக்கு வேல்யூ யூபிஎஸ்சி எழுதலாம், டிஎன்பிஎஸ்சி எழுதலாம். அதில் உங்களுக்கு சாதாரண நாலேஜ் தான். 10th +2 முடித்தாவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதலாம். அது யூஜி எனி டிகிரி முடித்தாவே யூபிஎஸ்சி எழுதலாம். அதுக்கு அக்ரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த பாடம் படித்தாலும் நல்லா படிக்கணும், 80% மேலே மார்க் வாங்கணும். இப்போ பாரதியார் தனி ஒருவனுக்கு கல்வி இல்லை எனில் நானிட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நம்ம இருந்தாலும் அந்த கொள்கையை கருத்தில் கொண்டு அதை ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, அதை மதித்து நாங்கள் எங்ககிட்ட பார +2 மாணவர்களுக்கு மேற்படிப்புக்காக இலவச ஆலோசனை தான் கொடுக்குறோம். அவங்க மேற்படிப்புக்கு உண்டான ஆலோசனை, அதாவது எவ்வளோ மார்க் வச்சுருந்தா எந்தெந்த கோர்ஸு அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்று கிடைக்கும்,
இது போக வேலை வாய்ப்புகள் பார்ட் டைமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிகிரி முடித்த மாணவர்களுக்கு மேற்படிப்புக்காக ஆலோசனை இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அவங்க என்னென்ன மேஜர் படிச்சிருக்காங்களோ அந்த சம்மந்தப்பட்டமான இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் மூலமாக வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது யாரும் ஒருத்தருங்க கல்வி கற்றுட்டு நான் சும்மா இருக்கேன், எனக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை அப்படி சொல்லாத அளவுக்கு நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் கல்வி சம்பந்தமாக, வேலைவாய்ப்பு சம்பந்தமாக எந்த உதவி வேணும்னாலும் சரி, எந்த ஆலோசனை வேணாலும் சரி, எந்த டைம் வேணாலும் சரி, எங்கள் ராசி அகாடமியை தொடர்பு கொள்ளலாம். எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ரன்னிங்கில் இருக்கும். எங்களோட அகாடமியில் நேராக வர முடிந்த மாணவர்கள் வரலாம். வர முடியாதுன்னா நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடலாம், கால் பண்ணலாம். உங்கள் சந்தேகத்தை எந்த டயத்துலையும் அங்கே தீர்த்து வைக்கப்படும். நீங்கள் மேலும் ஒரு இளைய தலைமுறை நல்ல வேலைவாய்ப்பு பெற்று சிறந்து விளங்குறதுக்கு எங்கள் ராசி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.